சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில சிறுமை, நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில சிறுமை, இந்த சிறுமை என்பது அதை அனுபவிக்கிற மக்களுக்கு தான் தெரியும். அனுபவிக்கிற மக்களுக்கு தான் சிறுமைனா என்னன்னு தெரியும். இன்னைக்கு அநேகர் நம்ம சிறுமையை குறித்து நமக்கு பெருசாக எண்ணுகிறது இல்லை. காரணம், நம்முடைய வாழ்க்கையில் அந்த சிறுமை இல்லாததுனால சிறுமை குறித்து நமக்கு அதிகம் தெரிகிறது இல்லை. ஆனால் வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு போன மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் வாழ்வதை விட நாங்கள் சாவது மேல் என்று எண்ணுகிற இடத்துல அவர்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். பல விதங்களில் சிறுமைப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். அந்நியர்களால், வார்த்தையினாலே அவங்க சிறுமைப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் நிந்தையும் அவமானத்தை அடைவதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பணம் இல்லாத கஷ்டங்கள், தரித்திரங்கள், அதன் மூலமாக அவங்க அடைகிற சிறுமைகள், வியாதி நிமித்தமாய் அடைகிற சிறுமைகள், பல விதங்களிலே மக்கள் சிறுமைப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் மனிதனை உண்டாக்கும் போது அவன் சிறுமைப்படுகிறவனாய் உண்டாக்கினாரா என்றால் இல்லை. மனிதர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாகவே அவர்கள் தங்களுக்கு தாங்களே சிறுமையை வருவித்து கொண்டார்கள் என்று நாம் காண்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் நான் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன் இந்த மக்கள் இவ்வளவு சிறுமைப்படுகிறார்கள், சிறுமைப்படுவதற்கு காரணம் என்ன, சிறுமையிலிருந்து ஆண்டவர் எப்படி அவர்களை விடுதலை ஆக்கினார் என்று 3 காரியங்களை சொன்னேன். ஒன்று, யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் சிறுமையில் இருந்து கஷ்டப்படும் போது ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்கள் சிறுமையில் இருந்து கர்த்தர் அவர்களை தூக்கி எடுத்தார். அவர்களை வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவர்களை நடத்தி கொண்டு போனார் என்று காண்கிறோம். பிள்ளைகளை கையில் வைங்கம்மா, சிறு பிள்ளைகள் கையில் வைங்க. 2 ஸ்தோத்திரம். 35ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு ஆண்டவர் அவர்களை தப்புவிக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். மீதியானியர்கள் இஸ்ரவேல் மக்கள் விதைகளை விதைத்திருக்கும் போது அவர்கள் போய் அங்கே அவருடைய அறுவடையை இவர்கள் அறுத்து கொண்டு போய் அந்த மக்கள் கஷ்டத்திலும் பஞ்சத்திலும் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அந்த சூழ்நிலைமையில கர்த்தர் கிதியோனை எழுப்பினார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசுவை ஆண்டவர் எழுப்பினார். 3 சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவர்கள் மேய்ப்பன் இல்லாததினால் அவர்கள் சிறுமைப்பட்டார்கள் என்று நம்ம பார்த்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் உலகத்தில் மனிதனாய் வந்த காலங்களிலே அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்று அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு உபதேசம் பண்ண தொடங்கினார் என்று கண்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 52வது வசனம். 4வது குறிப்பாக ஆதியாகமத்தின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை கவனிங்கள். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். யோசேப்பை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தன்னுடைய தகப்பன் வீட்டிலே அவன் மிகவும் செல்வந்தனாக, செல்ல பிள்ளையாக, அவன் மிகவும் சௌகரியம் உள்ளவனாக வாழ்ந்த ஒரு குமாரன் யோசேப்பு. எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவன் எல்லாவித ஆசீர்வாதத்தோடு இருந்த ஒரு மகன் யோசேப்பு. ஆனால் சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை கொலை செய்ய அவர்கள் முயற்சித்த போது அவர்கள் இஸ்மவேலுடைய கரத்தில் 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டார்கள். அங்கே இருந்தவுடைய சிறுமை ஆரம்பிக்கிறது. அவனை வாங்கின இஸ்மவேலர்கள் அவர்களை எகிப்து தேசத்திற்கு கொண்டு வந்து பார்வோனுடைய அரண்மனையில் வேலை செய்கிறதான போத்திபார் என்கிறதான ஒரு பெரிய அதிகாரியின் வீட்டிலே அவனை இன்னும் அதிக விலைக்கு அவனை விற்று போட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எகிப்து தேசத்திற்கு அவன் யாராக கொண்டு வரப்பட்டான்? ஒரு அடிமையாக. ஸ்தோத்திரம். அந்த காலங்களிலே ஆடு மாடுகளை சந்தையில் விற்பது போல மனிதர்களை சந்தையில் வியாபாரம் பண்ணினார்கள். அடிமைகளாக விற்பனை செய்வார்கள். அவருடைய கால்களிலே கைகளிலே விலங்கிட்டு இருப்பார்கள். சில ஏன்னா ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லி விலங்கு போட்டிருப்பாங்க. அவர்களை கொண்டு சந்தையில் ஏலம் போட்டெல்லாம் விற்பனை செய்வார்கள்.
நல்ல தடகாத்தரமான வாலிபனாக இருந்தால் வீட்டு வேலை செய்வதற்கு, தோட்ட வேலைகளை செய்வதற்கு அவர்களை எஜமான்கள் விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்து தங்கள் வீடுகளிலே அடிமைகளாக வைத்திருப்பார்கள். அப்படித்தான் யோசேப்பை போத்திபார் வீட்டிலே அடிமையாக விற்றார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன விலை கொடுத்து வாங்கினார்களோ தெரியாது. ஆனால் இஸ்மவேலர்கள் 20 வெள்ளிக்காசு கொடுத்து வாங்கி கொண்டு வந்தார்கள். அப்போ இவர் ஒரு அடிமையிலும் அடிமையாக இருக்கிறார். உடைய சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கை. நீ யோசிச்சு பாருங்க. தகப்பன் வீட்டிலே குறைவை அனுபவியாதவன், தகப்பன் வீட்டிலே ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தவன், தகப்பன் வீட்டிலே செல்ல பிள்ளையாய் வாழ்ந்தவன், தகப்பன் அவனை அதிகமாய் நேசித்து மற்ற எல்லாரை காட்டிலும் அவன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு பலவர்ண அங்கியெல்லாம் தைத்து கொடுத்து மிகவும் அன்பாய் வைத்திருந்தான். அப்படிப்பட்டதான ஒரு மகன், ஸ்தோத்திரம், அவன் இங்கே அடிமையாய் வந்திருக்கிறான். வந்த இடத்துல சிறுமைப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய மனதில் எத்தனை வேதனைகளை சுமந்து கொண்டிருப்பான் யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் எத்தனை சிறுமை என்பதை ஆண்டுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். அல்லேலூயாவா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மாத்திரம் அல்ல, போத்திபாருடைய மனைவி அவனிடத்தில் தவறு செய்ய நினைத்த போது அவன் தேவனுக்கு பயந்து அவளுக்கு விலகி ஓடினான், பாவத்திற்கு விலகி ஓடினான். ஆனால் அவளோ தன் புருஷனிடத்தில் அவன் மேல் பொய்யாய் குற்றம் சாட்டினபடினாலே அவனை பிடித்து சிறைச்சாலையில் போட்டார்கள். 13 ஆண்டுகள் அவன் சிறையில் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 13 ஆண்டுகள் சிறையில் வேதனைகளை அனுபவிக்கிறான். சிறுமை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட சிறுமையில் இருந்த அவனை கர்த்தர் கண்ணோக்கினார். கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். ஆமென், அல்லேலூயாவா. கர்த்தர் கண்ணோக்கினார். அந்த சிறையில் இருந்து அவனை வெளியே கொண்டு வரும்படி ஆண்டவர் பார்வோனுக்கு சொப்பனங்களை ஆண்டவர் கொடுத்தார். அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்ல யாரும் இல்லை. அங்கே யோசேப்பு அழைத்து கொண்டு வரப்படுகிறான். கர்த்தர் சொப்பனத்தை பார்வோனுக்கும் அதனுடைய வெளிச்சத்தை யோசேப்புக்கும் கொடுத்தார். ஆண்டவர் நம்மை உயர்த்த சித்தமானால் கர்த்தர் அப்படி செய்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எழுத்தை அங்கே ஸ்தோத்திரம் பெல்ஷாத்சார் அரண்மனையிலும் வெளிப்பாட்டை தானியேலுக்கும் கொடுத்தார். அதுபோல தான் ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தரும்போது நம்மை கொண்டு அநேக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் யோசேப்பின் தேவன் உங்களை உயர்த்துவார். அவன் எங்கெல்லாம் போய் சிறுமைப்பட்டானோ அங்கேயெல்லாம் அடுத்த வசனம் சொல்லும். போத்திபாரின் வீட்டிலே யோசேப்பு விற்கப்பட்டான் என்று எழுதப்பட்டதில் அடுத்த வார்த்தை சொல்லும், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். மாத்திரம் அல்ல, அவன் சிறைச்சாலையில கொண்டு அடைக்கப்பட்டான். அடுத்த வார்த்தை சொல்லும், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அப்போ ஆண்டவர் அவனை விட்டு விலகல. காரணம் என்ன? அவன் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அவனுடைய சிறுமையை ஆண்டவர் மாற்ற சித்தம் கொண்டார். அவனை ஆண்டவர் அரண்மனைக்கு கொண்டு போனார். அங்கே பார்வோன் இவனிடத்தில் இருந்ததான வெளிச்சத்தை கண்டு, உன் தேவனுடைய ஆவியை பெற்ற உன்னை போல வேற ஒருவனும் இல்லை என்று அந்த தேசத்தில் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தான். தன்னுடைய ஸ்தானத்துக்கு அடுத்த நிலைமையில கர்த்தர் பார்வோன் யோசேப்பை உயர்த்தி வைத்தான். சிங்காசனத்தில் மாத்திரம் அவன் உயர்ந்தவனாக இருந்தான், மற்ற சகல அதிகாரமும் யோசேப்பின் கரத்திலே இருந்தது. தன்னுடைய அதிகாரமான முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்புக்கு கொடுத்தான். யோசேப்பினுடைய சொல் இல்லாமல் ஒருவனும் ஒன்றும் செய்யக்கூடாதபடி அதிகாரத்தை யோசேப்புக்கு கொடுத்தான். அந்த சூழ்நிலைமையில யோசேப்புக்கு திருமணம் ஆகிறது. அவனுக்கு திருமணமாகி மூத்த மகன் ஒருவன் பிறக்கிறான். அங்கே மூத்த மகனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். கீழே அடுத்த மகன் பிறக்கும்போது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார், என்னை இந்த நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே கர்த்தர் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி அவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். இந்த காலவேளையில் சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளையே, நீ எங்கே சிறுமைப்படுகிறாயோ கர்த்தர் அங்கே நம்மை பலுக செய்வாராக. எந்த இடத்துல சிறுமைப்பட்டு போனோமோ அங்கே தேவன் நம்மை பலுக செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்தவன் யோசேப்பு. அவன் ஒரு பெரிய குடும்பம். கூட பிறந்த சகோதரர்கள் மாத்திரம் 11 பேர். சகோதரிகள், ஒரு பெரிய குடும்பம் பாருங்க. அம்மா, சித்தி, பெரியம்மா எல்லாம் உள்ள ஒரு பெரிய குடும்பம். அந்த பெரிய குடும்பத்திலிருந்து அவன் தனித்து கொண்டு போகப்பட்டு அவன் அனாதை போல வாழ்ந்தான்.
அந்த அனாதை போல சிறுமைப்பட்டு வாழ்ந்த இடத்துல யோசேப்பு சொல்லுகிறான், இப்பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார், ஒரு மனைவியை தந்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு 2 பிள்ளைகளை தந்திருக்கிறார். நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் என்னை பலுக பண்ணினார். கரங்களை தட்டி எல்லா பிள்ளைகளும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எங்கே சிறுமைப்பட்டாயோ அங்கே தேவன் உன்னை பலுக செய்வார். எந்த இடத்தில் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அங்கே கர்த்தர் உங்களை பலுகவும் பெருகவும் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து அநாதைகள் என்று சொல்லுகிறார்களா, விற்கப்பட்ட அடிமை என்று சொல்லுகிறார்களா, கைவிடப்பட்டவன் என்று சொல்லுகிறார்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எந்த இடத்துல நம்ம அவமானப்பட்டு போனோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்முடைய சிறுமையை ஆண்டவர் மாற்றுவாராக. அடுத்தது 5வது குறிப்பாக புலம்பல் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை, ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளும் இந்த வார்த்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க, அப்பதான் புரியும். எரேமியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி எரேமியா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி எழுப்பப்பட்டதான யோவான் ஸ்நானகன் தான் அந்த எரேமியா தீர்க்கதரிசியின் ஆவி என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் எரேமியா மரிக்காமல் உயிரோடு கூட பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். ஆனால் அவர் யோவான் ஸ்நானகனாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் வந்து இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த ஊழியக்காரனாய் அவர் தலை துண்டிக்கப்பட்டு அவர் மரித்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த எரேமியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரு உன்னதமான தீர்க்கதரிசி, கர்த்தருடைய கரத்தில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அவர் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய பாவத்தை நிமித்தமாய் அவர்களுக்கு வந்ததான வரப்போகிற பெரிய ஆபத்தையும் மிக பெரிதான இடரல்களையும் அவர் சொன்னார். அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லும்போது இந்த மக்கள் கீழ்ப்படியவில்லை. அவர்கள் மனந்திரும்படி எவ்வளவோ போதித்தான், அந்த மக்கள் கீழ்ப்படியவில்லை. அதன் நிமித்தமாய் அந்த மக்கள் மேல் வந்ததான ஸ்தோத்திரம் தண்டனை மகா கொடிய தண்டனையாக இருந்தது. இந்த தண்டனையை குறித்து கொஞ்சம் நான் வாசித்தா உங்களுக்கு தெரியும். அந்த தண்டனையை கண்டபோது அவன் எரேமியா சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். இதன் நிமித்தமாய் அந்த மிலாறு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தண்டனை பிரம்பு அப்படின்னு சொல்லுங்க, தண்டிக்கிற அந்த தண்டனை பிரம்பு. அதனால ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த தண்டனையை அவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். அதை கண்ட புருஷன் நான். கொஞ்சம் வாசிக்கலாமா? ஸ்தோத்திரம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் அப்படியே கொஞ்சம் திருப்புங்க. அதுக்கு பின்பு ஆண்டவருடைய சிறுமையை எப்படி மாற்றினார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். புலம்பல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் அப்படியே வாசிக்கிறேன், கவனிங்க. என் ஜனமாகிய குமாரத்தியின் நொறுங்குதலின் நிமித்தம் கண்ணீர் சொரிகிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது, என் குடல்கள் கொதிக்கிறது, என் ஈரல் இளகி தரையிலே வடிகிறது. குழந்தைகளும் பாலகரும் நகரத்தின் வீதிகளில் மூர்ச்சித்து கிடக்கிறார்கள். அவர்கள் குத்துண்டவர்களைப் போல நகரத்தின் வீதிகளிலே மூர்ச்சித்து கிடக்கும் போதும் தங்கள் தாய்களின் மடியிலே தங்கள் பிராணனை விடும்போதும் தங்கள் தாய்களை நோக்கி தானியமும் திராட்சை ரசமும் எங்கே என்கிறார்கள். எருசலேம் குமாரத்தியே, நான் உனக்கு சாட்சியாக என்னத்தை சொல்லுவேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? சீயோன் குமாரத்தி ஆகிய கன்னிகையே, நான் உன்னை தேற்றும்படிக்கு உன்னை எதற்கு நிகர் சொல்லுவேன்? உன் காயம் சமுத்திரத்தை போல பெரிதாய் இருக்கிறது. உன்னை குணமாக்குகிறவன் யார்? உன் தீர்க்க தரிசிகள் அபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உரைக்க தரிசித்தார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விலக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டாமல் அபத்தமானவைகளை கேடானவைகளையும் உனக்காக தரிசித்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன புலம்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிள்ளைகளெல்லாம் தெருவில் என்ன செய்கிறாங்களாம்? மூர்ச்சித்து கிடக்கிறாங்க, தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க, தானியம் இல்லாமல் இருக்கிறாங்க, ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்த சிறுமைகளை நான் என் கண்ணால் நான் பார்த்தேங்கிறார். அதுதான் அவர் சொல்ல வர்றார். தேவனுடைய மிலாற்றினாலே உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். நீங்க சிறுமைகளை பார்த்து இருக்கிறீங்களா? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்ட ஜனங்களை நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு பாரம் நமக்குள் வருமானால் நீங்களும் நானும் பாக்கியவான்களா இருப்போம்.
சங்கீதம் 41:1 நினைக்கிறேன். சங்கீதம் 41:1, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் பாவத்தின் நிமித்தம் தான் சிறுமைப்பட்டாங்க. ஆனால் அவருடைய சிறுமையை குறித்து உன் பாவத்தினால் தானே உனக்கு இது வந்தது என்று பரியாசம் பண்ணல. எரேமியா சொல்லுகிறார், என் குமாரத்தின் நிமித்தம் நான் நதியளவு கண்ணீர் விடுகிறேன். அல்லேலூயா. இரவெல்லாம் நான் கண்ணீர் வடிக்கிறேன். எவ்வளோ சொல்லியும் கேட்கல. தானே நம்ம பிள்ளைகளுக்கு கூட சில நேரங்களில் பாருங்க, எவ்வளோ புத்தி சொன்னாலும் கேட்காது. பட்டாதான் தெரியும்னு சொல்லி நம்ம நினைப்போம். எவ்வளோ புத்தி சொல்லுங்க, கேட்காது. ஏமா அந்த வழியை நான் கடந்து வந்திருக்கிறேன், என்ன பின்னால் இவ்வளோ பிரச்சனை வரும், மனம் திரும்பு, இது நல்லது அல்ல, நீங்கள் சொல்லி பாருங்க, கேட்கவே கேட்காது. அப்போ நம்முடைய மனசுல என்ன தோணும்? சரி பட்டாதான் இது தெரியும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இதை நேரடியாய் பார்த்த ஒரு மனுஷன் எரேமியா இவ்வளோ சொன்னார், திரும்ப திரும்ப சொன்னார். இந்த மக்களுக்கு ஆலயத்துக்கு ஆட்கள் வரும்போது வாசல்ல நின்று சொல்லுவார், அழிவை சொல்லுவார், வரப்போகிற பிரச்சனை விளைவுக்கு மனம் திரும்புங்கள் சொல்லுவார். ஆனால் கடைசி எரேமியா மேலே கோபப்பட்டு அவரை அடித்து ஒரு தண்ணில்லாத உளையான ஒரு கிணற்றில் தூக்கி கொண்டு போட்டுருவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் யார் மூலமாகவோ இறக்கப்பட்டு, அந்த காலத்தில் இருந்த ஒரு எத்தியோப்பிய ஒரு மனுஷன், அவன் கண்ணில் இறக்கம் கிடைத்து அவரை மறுபடியும் தூக்கி எடுத்து அவரை காப்பாற்றுவாங்க. பாருங்க, தேவனுடைய மனுஷனுக்கு ஆகாரம் இல்லை என்றால் தேசத்தில் என்ன இருக்காது? அப்பம் இருக்காது. அவனை காப்பாற்றுவாங்க. ஆனால் எரேமியாவுடைய கண்களில் பார்க்கிறார், நேபுகாத்நேச்சார் வந்து ஆலயத்தை இடித்து அதை சுட்டெரித்து மக்களை வெட்டி கொன்று இரத்த ஆறு தெருவில் ஓடுகிறது. வாலிப பிள்ளைகள் வாலிபர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். முதியோர்கள் கொல்லப்பட்டு, பிரபுக்கள் கொல்லப்பட்டு தெருக்கள்ல கிடக்கிறாங்க. பிள்ளைகள் செத்து போய் கிடக்கிற அந்த தாயின் மார்பில போய் பால் குடிச்சுதான். கை குழந்தை வச்சிருக்கிறவங்க வெட்டப்பட்டு செத்து கிடக்கிற தாயின் மார்பில அந்த பிள்ளைகள் பால் குடிக்கிறது. அந்த செத்து கிடக்கிற தாயிடத்துல போய் கேட்குது, அம்மா தண்ணி தாகம் என்று கேட்கிறது. ஆகாரம் எங்கே, அப்போ எங்கன்னு கேட்குது. இதை கண்ணால பார்த்த எரேமியா சொல்லுகிறார், தேவனுடைய அந்த மிலாற்றினால் உண்டான அந்த தண்டனை இருக்குதே, அந்த சிறுமையை கண்ட புருஷன் நான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் மக்கள் நம்முடைய கண்களுக்கு முன்னே அவர்கள் ஸ்தோத்திரம் கொள்ளையாய் போய் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கண்களுக்கு முன்னே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கண்களுக்கு முன்னாலே ஒவ்வொரு நாளும் நரகத்துக்கு போகிறார்கள். நம்முடைய கண்களுக்கு முன்னாலே குடித்து வெறித்து அவர்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். இன்னைக்கு அநேக மக்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிகிறது இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். குடிக்காதன்னு சொன்னால் தெரிகிறது இல்லை, பாவம் செய்யாதேன்னு சொன்னால் தெரிகிறது இல்லை. அவர்கள் மேல் வரப்போகிற தண்டனை குறித்து அவர்களுக்கு அந்த வெளிச்சம் இல்லை. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். 41ஆம் சங்கீதம் முதல் வசனம் போடுமா? 41:1, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். நான் சொல்றேன், ஆண்டுடைய பிள்ளைகள் சிறுமைப்பட்டதான அந்த ஜனங்களை பார்த்தபோது அவ்வளோ சொன்னேன், கேட்கல, அனுபவிக்கிறியா என்று சொல்லி அவர் சந்தோஷப்படலை. ஆனால் அவர் மேல தண்டனை வந்தபோது அவர் நதியளவு கண்ணீர் விடுகிறேன் என்கிறார். என் குமாரத்தையே நான் உனக்காக என்ன செய்வேன் என்று அழுது புலம்புகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இந்த மக்களுக்காக, இந்த சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேல சிந்தை உள்ளவர்களாக இருங்க. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அழிந்து போகிற மக்களை குறித்து நீங்க பாவத்தை நிமித்தம் தான் இவ்வளவு தண்டனையை அனுபவிக்கிறாய். உண்மையாக இருந்தாலும் நம்முடைய மனசுல இருக்க வேண்டியது, சிறுமைப்பட்டவன் மேல் ஒரு சிந்தையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆண்டவர் தாமே இந்த ஜனங்களுக்காக இரத்தம் சிந்தினீரே, இந்த மக்களுக்காக ஆண்டவரை இவ்வளவு பாடுகளை பட்டீரே, இந்த மக்கள் மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும் என்ற சிந்தையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அழிந்து போகிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற சிந்தையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவர்களை குறித்து நாம் கவலையற்று இராதபடி அந்த மக்களுக்காக அழுது புலம்புகிற ஒரு எரேமியாவை போல சிறுமைப்பட்ட மக்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். புலம்பல் 1:9, புலம்பல் 3:33. இந்த 2 வார்த்தைகளை கவனிங்க. புலம்பல் 1:9, அவளுடைய அசூசம், அதாவது அந்த அக்கிரமம்,
அவள் வஸ்திர ஓரங்களில் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை அவள் நினையாதிருந்தாள். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள், தேற்றுவார் இல்லை. கர்த்தாவே, என் சிறுமையை பாரும். பகைஞன் பெருமை பாராட்டினானே. அந்த இஸ்ரவேல் தேசத்தை பற்றி சொல்லுகிறார். அவளுடைய அக்கிரமங்கள் அவள் வஸ்திரத்தின் ஓரத்தில் இருந்தது, அவளுடைய பாவங்கள் எல்லாம் இருந்தது. அவள் அதை நினையாதிருந்தாள். முடிவை, தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள். சில ஆட்களை பாருங்க, குடிக்காதன்னு சொன்னால் கேட்கவே மாட்டான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஈரலில் ஏதாவது பிரச்சனை ஆகி குடலில் ஓட்ட விழுந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மருத்துவர்கள் சொல்லுவார், எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, குடிச்சு எல்லா பார்ட்ஸும் போச்சு என்ன என்று சொல்லுகிற இடத்திற்கு வந்து நின்னா கூட அவங்க எத்தனையோ பேரை பார்க்குறாங்க. உலகத்தில் எத்தனையோ பேரை பார்த்தாலும் அவங்க அதை என்ன செய்யறதில்ல, அந்த அந்த உணர்வே வர்றதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைங்க என்ன சொல்லி பாருங்க, இதை செய்யாதீங்க, கேட்க மாட்டேங்க பிள்ளைங்க. கஞ்சா போடாத, அது உன்னை பைத்தியம் ஆக்கிரும், அதை செய்யாத. நீங்கள் இப்போ ஒரு வாரம் நினைக்கிறேன், தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா? தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்தது. தன் வீட்டில் பாத்ரூம் இல்லாததுனால +2 படிக்கிற ஒரு மாணவி இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு சற்று வெளியே அந்த முள்ளு காடுகளுக்குள்ளே போகும்போது ஒரு துன்மார்க்கன் அவளை தூக்கிட்டு போயிட்டான். கொண்டு போய் அந்த பிள்ளையை சீரழித்து அவளை கொன்று, ஐயோ பயங்கரமாக நிலைமையில போட்டு போயிட்டான் இல்லையா, கொண்டு போயிட்டான். ஆனால் இப்போ அவன் நேற்று அதுக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்குறான். நான் கஞ்சா போட்டிருந்தேன், அவளை சீரழிக்கும் போது கூட நான் கஞ்சா போட்டிருந்தேன், கஞ்சாவினுடைய தன்மை தான். அப்போ நம்ம எவ்வளோ மக்களுக்கு சொல்லுகிறோம். சில இடங்களில் சின்ன பிள்ளைங்க கையில் கஞ்சா இருக்குது, சொல்லுகிறோம், அவங்களுக்கு புரியல, அவங்க வாழ்க்கையே நாசமாக்கணும்னு சொன்னால் புரியல. அந்த வசனம் பாருங்கள், தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை பார்க்கும்போது தான் அவர்கள் மேலே நமக்கு என்ன உண்டாகிறது, அவங்களுக்கு வரப்போகிற சிறுமையை நம்ம பார்த்து அவங்க மேலே நம்ம சிந்தை உள்ளவர்களாய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். அந்த எருசலேமை பற்றி சொல்லுகிறாள், இஸ்ரவேலை பற்றி அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போன அத்தனை உயர்ந்த நிலைமையில் அந்த மக்கள் இருந்தாங்க. அவ்வளவு சீரும் சிறப்புமாக இருந்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ ஒரு உயர்த்தப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ள நிலைமையில் இஸ்ரவேல் மக்கள் அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் துன்மார்க்கமாய் விபச்சாரம் பண்ணி அவர்கள் பாகாலை சேவித்து, பாகாலுக்கு அவர்கள் படைப்பை வைத்து, பாகாலுக்கு தன் பிள்ளைகளை பலியிட்டு கர்த்தரை புறம்பே தள்ளினதுனால இத்தனை பாடுகள், இத்தனை அவமானங்கள், இத்தனை நஷ்டங்கள் அடைந்தார்கள். இதை பார்த்த எரேமியா தான் அங்கே சொல்லுகிறார், கர்த்தாவே என் சிறுமையை பாரு. அல்லேலூயா. இந்த மக்கள் சிறுமைப்படும் போது அவர் சொல்கிறார், ஆண்டவரே என் சிறுமையை பாரும். பகைஞன் பெருமை பாராட்டினானே. அல்லேலூயா. அவன் பகைஞன் பெருமை பாராட்டினானே. ஓய்வு நாளை குறித்து அவர்கள் பரியாசம் பண்ணினாங்களாம். நாங்கள்லாம் ஓய்வு நாளில் வேலைக்கு போவோம், நீ ஓய்வு நாளில் அன்றைக்கு ஓய்ந்திருக்கணும், கடவுளை நாங்கள் சேவிக்கணும்னு சொன்னியப்பா, உன் ஓய்வு நாள் என்னாச்சுன்னு கேட்குறான். உன் தேவன் எங்கே என்று கேட்கிறான். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் கேட்பது என்னை உருவ குத்துகிறதை போல இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். கடைசியாக ஒரு வசனம் அதில் வாசதெல்லாம் பாருங்க. புலம்பல் 3:33 வசனம். புலம்பல் 3:33. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. அல்லேலூயாவா. என்ன சொல்றார்? அவர் மனப்பூர்வமாய் ஒருவனையும் ஆண்டவர் சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. ஆண்டவருக்கு ஆசை கிடையாது மனிதனை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று. அவருக்கு என்ன விருப்பமா, அவருக்கு என்ன ஆசையா மனிதனை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று? இல்லைங்க. அந்த சிறுமையிலிருந்து அவனை எவ்வளவோ காப்பாற்ற முயற்சி பண்ணுகிறார், ஆனால் அவன் செவி கொடுப்பதில்லை. நல்லா கவனிங்க. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. அவர் அன்புள்ள தேவன். நம்ம சிறுமைப்படும் போது அவர் நம்மோடு கூட சேர்ந்து அவரும் வேதனைப்படுகிறார். நம்முடைய வேதனைகளை கண்டு அவர் சஞ்சலப்படுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த எல்லா பாவங்களையும் ஆண்டவர் என்ன செய்தாரான்னு தெரியுமா? இத்தனை சிறுமை நிமித்தமாய் வந்த தண்டனைகள், பாவங்கள் வந்த எல்லாவற்றையும் வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் அத்தனை பாடுகளையும் பாவங்களையும் தண்டனைகளையும் தூக்கி யார் மேல வச்சுட்டாரா? தன் குமாரனாகிய கிறிஸ்துவின் மேல் வைத்து அவர் சிறுமைப்பட்டாராம். ஏசாயா 53 அதிகாரம். இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிங்க பார்க்க.
ஏசாயா 53:4, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அவர் தேவனால் சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நல்லா கவனிங்க, அவர் பட்ட சிறுமை எத்தனை? எல்லாரும் அந்த சிலுவையினுடைய அந்த காட்சிக்கு கொஞ்சம் திரும்பி பாருங்க. எத்தனை சிறுமைப்படுத்தப்பட்டார். ஸ்தோத்திரம். புறஜாதி மக்களால், சொந்த ஜனங்களால் பிசாசு பிடித்தவன் என்றார்கள், பைத்தியம் பிடித்தவன் என்றார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். நீ தீர்க்கதரிசியானால் உன்னை அறைந்தவன் யார் என்று சொல் என்று கண்ணை கட்டி அடித்தார்கள். நீதான் ராஜா என்றால் என்று ஒரு முள்ளில கிரீடத்தை பின்னி தலையில வைத்து கோலினால் அடித்து அந்த முள்ளெல்லாம் அவருடைய தலைக்குள் புகுந்து அங்கே ரத்தம் வடிந்தது. அத்தனையாய் சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ராம் முழுவதும் 300 போர் சேவகர்களால் வாரினால் அடிபட்டு சரீரம் முழுவதும் உளப்பட்ட நிலம் போல் அவர் அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். அத்தனை சிறுமைகள். கள்ளனை கொண்டு மகா கொடிய ஒரு குற்றவாளியை சிலுவையில் அறைவது போல அவரை கொண்டு சிலுவையில் அறைந்தார்கள். அத்தனை சிறுமைகளும் எதற்கு என்றால், அங்கே வாசிக்கிறோம், அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன எண்ணினார்களாம்? அவர் பாவம் செய்ததினால அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று எண்ணினார்களாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன பாவம் செய்தார் என்றால், இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு அவர் மேல் சுமத்தின பாவம் என்ன என்றால், தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். என்ன பாவம் செய்தாரா? தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். அதுதான் பாவம். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள் நான் அதை எழுப்புவேன் என்று சொன்னார். இந்த 2 குற்றச்சாட்டு தான் அவர் மேல் குற்றம் சாட்டினது. ஒன்று, தேவனுடைய குமாரன் என்று சொன்னது தவறா என்றால் இல்லை, அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனாய் இருந்தார். 2, அவர் எதை பற்றி சொன்னார்? தன் சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார். இதை இடித்து போடுங்கள், 3வது நாள் 3 நாளைக்குள் அதை எழுப்புவேன் என்றார். உயிர்த்தெழுதலை பற்றி பேசினார். அப்போ ஆவிக்குரிய காரியங்களை ஒரு மனிதன் புரியாவிட்டால், அவன் தவறான எண்ணம் கொள்ளுவானே ஆனால் கொலை வரைக்கும் போகிறான். சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டால், தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் அவன் கொலை செய்யும் அளவிற்கும் போய்விடுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையிலே சுமந்து அவர் நமக்காய் சிறுமைப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. நம்முடைய எல்லாருடைய சிறுமைகளையும் அவர் தன்மேல் வாங்கி கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். 6வது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. இந்த காலவேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருதயத்திலிருந்து நீங்க அப்படி சொல்றீங்க? ஆண்டவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பாரு. ஆமென். தேவரீர் கர்த்தாவே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லுகிற பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், உடைய இருதயத்திலிருந்து வருகிற சத்தத்தை கேட்கிற தேவன். நம்முடைய இருதயத்திலிருந்து ஒரு சத்தம் வரும். அன்னாள் இல்லையா, அவங்க இருதயத்தில் பேசினாள், அப்படிதான் பைபிள் சொல்லுது. வெளியில சத்தம் வரல, ஆனால் இருதயத்தில் பேசினாள். காரணம், அவள் வாழ்க்கை ஒரு பெரிய சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. என்ன சிறுமை அங்கே இருந்தது அப்படின்னு கேட்டால், அவருடைய கணவர் வந்துக்கு 2 மனைவியா, ஒன்று அன்னாள், இன்னொன்று பெனினாள். இந்த 2 மனைவியில் அந்த பெனினாளுக்கு குழந்தை இருக்குது, நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அன்னாளுக்கு என்ன இல்லையா? பிள்ளைகள் இல்லை. ஸ்தோத்திரம். இதில் நான் ஒரே ஒரு விஷயம் கண்டுபிடிச்சது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் அந்த இடத்த வாசிங்க. நான் வேதத்தில் நிறைய வாசித்த பொழுது இதெல்லாம் அப்படியே அங்கே வருது. அதுதான் காரணம். 1 சாமுவேல் அப்படியே 4வது வசனத்திலிருந்து 7 வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். மறுபடியும் வாசிக்கிறேன்.
அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். எங்கெல்லாம் மனிதர்கள் தன் மனைவியையோ பிள்ளையையோ மற்றவர்களை காட்டிலும் அதிகமா எங்கே நேசிக்கிறார்களோ அங்கே எல்லாம் பிரச்சனை இருக்கு. எத்தனை பைபிள் படிச்ச பிள்ளைகளுக்கு விளங்கும். அல்லேலூயா. நீங்க எங்கெல்லாம் நீங்க பாருங்க, பைபிள்ல எங்கெல்லாம் பர்டிகுலரா ரொம்ப அதிகமா ஒரு ஆள் மேல ரொம்ப நேசம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த 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 அங்க பிரச்சனை இருக்கு. நீங்க ஆதியாகமத்துல இருந்து பாருங்க, ஆதியாகமத்துல இருந்து கொஞ்சம் பாருங்க. எத்தனை பேர் நீ பாருங்க, ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை ரொம்ப நேசித்தார். உன் நேசகுமாரன் அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். உன் நேசகுமாரன் ரொம்ப பாசம் வச்சிருந்தார் அவர் மேல. ஆண்டவர் சொன்னார், அவனை கொண்டு போய் பலி எடுனார். நீங்க எதை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அங்க கண்டிப்பா பிரச்சனை வரும். யாக்கோபு யோசேப்பை ரொம்ப நேசித்தார். 12 பிள்ளைங்க, பெண் பிள்ளையை சேர்த்த 13 பிள்ளைங்க. அந்த 13 பிள்ளைகள்ல யாக்கோபு ஒருவனை மாத்திரம் ரொம்ப நேசித்தார், அது யோசேப்பு. அவனை ரொம்ப சிநேகித்தபடியால் அவனுக்கு பலவர்ண அங்கியை தைத்து கொடுத்தான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் அவன் 13 பிள்ளைகள்ல மகா கொடிய உபத்திரவத்துக்குள் போனது யார் தான்? யோசேப்பு தான். சில பிள்ளைகள் முகத்துல சந்தோஷம் தெரியுது, பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான், என்னை பார்க்கல என் தங்கச்சை தான் ரொம்ப நேசிக்கிறாங்க, அப்போ அவளுக்கு இருக்கு, அப்போ என்னை பார்க்கல என் தம்பியை தான் ரொம்ப நேசிக்கிறாங்க, அப்போ அவனுக்கு இருக்குதான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கரெக்டு தான். ஆனால் உனக்கு அவன் தான் எஜமானா இருக்க போகிறான். சத்தம் வரமாட்டேங்குது. உனக்கு அவள் தான் எஜமாட்டியாய் இருக்க போகிறான், அதுவும் சத்தியம்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, யாக்கோபு ராகேலை ரொம்ப நேசித்தான். யார? மூத்த மனைவி லேயாள். ஆனால் ராகேலை இவருங்க அன்னாளை நேசித்தது போல அங்க அவர் யாரை நேசிக்கிறானா? ராகேலை நேசித்தான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரோ ராகேலின் கற்பத்தை அடைத்தார். நீங்க தொடர்ந்து பாருங்களேன், எங்கெல்லாம் ரொம்ப நேசம் வைக்கிறாங்களோ, அன்பு காட்டுறாங்களோ, அங்கெல்லாம் ஒரு சின்ன டெஸ்ட், ஒரு சின்ன சோதனை, ஒரு பரீட்சை இது இருக்க தான் செய்யுது. இதை நான் பார்த்தபோது இதெல்லாம் நான் யோசித்தேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்கானா இவர் என்ன பண்ணியிருக்கணும்? தேவன் பட்சபாதம் இல்லாதவர். ஆனா இவர் என்ன பண்றாரு அங்க பாருங்களேன், மறுபடியும் வாசிக்கலாமா? 4:5 1 சாமுவேல் 1:4-5. அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாக பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். நீங்க மனுஷனுடைய அன்பு, மனிதனுடைய பாசம் எங்க ரொம்ப ஒரு ஆள் மேல விழுதோ, கர்த்தர் அங்கே அவர்கள் மேல் ஒரு பரீட்சையை வைக்கிறார். மனுஷன் எங்கே ஒரு பிள்ளையை ரொம்ப வெறுக்கிறானோ அங்கே ஆண்டவர் அவனை நேசிக்கிறார். அல்லேலூயாவா. மனிதர்கள் எங்கே ஒரு மனுஷனை ரொம்ப தாழ்த்துகிறார்களோ அங்கே கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார். தன் குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளை பார்க்கிலும் தாவீதை அவர்கள் அற்பமா எண்ணினார்கள். ஈசாய் குடும்பத்தில் தாவீதை தான் ரொம்ப அற்பமா எண்ணினார்கள். ஆனால் கர்த்தரோ தாவீதை தான் ஆண்டவர் நேசித்தார். ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. யாரை நம்ம தள்ளுறோம் வேண்டாம் நினைக்கிறோமோ அவங்களை கர்த்தர் செலக்ட் பண்றாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவருடைய காரியம் ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு பரீட்சை வருது, அவங்க மேல சில டெஸ்ட் எல்லாம் வருது. ஆனால் யாரை ரொம்ப வெறுக்கிறோமோ அவங்க மேல கர்த்தருடைய அன்பு வருது. ஆண்டவருக்கு இதுதான் உண்மையான சத்தியம். நீங்க யாராவது பிள்ளைகளை ரொம்ப வெறுக்கிறீங்களா, கர்த்தர் அவங்களை நேசிப்பார். யாரையாவது ரொம்ப நேசிக்கிறீங்களா அவங்க மேல பரீட்சை வரும். அல்லேலூயா. சரி, அப்போ அன்னாளுக்கு குழந்தை இல்லை. சரி, குழந்தை இல்லை, அதனால இந்த பெனினாள் 2 காரியம் செய்கிறாள். 2 காரியம் செய்தாளாம். ஒன்று, அவளை துக்கப்படும்படியாய் அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். 6வது வசனத்தில். 7வது வசனத்தில்
இவள் அவளை மனமடிவாக்குவாள். ஒன்று அவளை துக்கப்படுத்துவா, இன்னொன்று மனமடிவாக்குவாள். என்ன சொல்லி துக்கப்படுத்தி இருக்கணும் இல்லையா? நமக்கு தெரியும் தானே, என்ன நமக்கு தெரியாதா இருக்குது? என்ன அவளுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, இவளுக்கு அநேகம் ஆண்டுகள் குழந்தை இல்லாததுனால என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தரே உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். உலக பிரகாரமாக சொன்னா நீ ஒரு மலடி அப்படிதானே, மலடின்னு சொல்லியிருப்பா, மலடின்னு சொல்லியிருப்பா. நீ ஒரு ராசி இல்லாதவள்னு சொல்லியிருப்பா, உனக்கு ஆசீர்வாதம் இல்லாதவள்னு சொல்லியிருப்பா. என் அன்பு பிள்ளைகளே, இதை போல நம்ம யாராவது சொல்லுவார்களே ஆனால், உங்களை மனம் அடிவாக்குவார்களே ஆனால், இந்த காலவேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. உங்க மேல அந்த சோதனை வருகிறது என்பது உண்மைதான், அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆபிரகாம் ஈசாக்கை நேசித்தான், அவன் மேல சோதனை வந்தது உண்மைதான். ஆனால் ஈசாக்கை கர்த்தர் மிகவும் அதிகமாய் ஆசீர்வதித்தார். அந்த ஈசாக்கை கொண்டுதான் கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு அவனை ஆவிக்குரிய தகப்பனாக ஆண்டவர் வைத்திருந்தார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, ராகேலை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அவளுடைய கற்பத்தை அடைத்தார் என்பது உண்மைதான். ஆனால் அதே ராகேலின் வயிற்றில் தான் யோசேப்பை ஆண்டவர் தந்து இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாய் ஒரு மகனை ஆண்டவர் கொடுத்தார் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த எல்கானா அன்னாளை ரொம்ப சிநேகித்தார், அவளுடைய கற்பத்தை கர்த்தர் அடைத்தார். இவளோ மனமடிவாக்கப்பட்டாள், நிந்திக்கப்பட்டாள். ஆனால் தேவ சமூகத்தில் போய் கதறி அழுகிறாள். ஆண்டவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று கதறினாள். கர்த்தர் அவள் ஜெபத்தை கேட்டார். அவளுக்கு ஒரு ஆண்டவர் ஆண் பிள்ளையை தந்தார். அந்த பிள்ளைதான் ஒரு இருண்ட காலம் இஸ்ரவேலில் இருந்தது. அந்த இருண்ட காலத்தில் மிக உன்னதமான ஒரு தீர்க்கதரிசியாக அந்த சாமுவேல் எழும்பினார். ஆமென். பரீட்சிக்கப்பட்டது உண்மைதான், கஷ்டப்பட்டது உண்மைதான், நிந்தையும் அவமானம் அடைந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய சிறுமையிலிருந்து அவர்களை தூக்கி எடுக்கும் போது ஆண்டவர் அவர்களை ஒரு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர்களை என்ன செய்கிறாரா? மாற்றுகிறார். வேதம் சொல்லுகிறது, தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று பிரபல்யமாக ஆக்கப்பட்டது. நான் சொல்றேன், நீங்க சிறுமைப்படுகிறீர்களா? உங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு அக்கறை உண்டு. அல்லேலூயாமா. சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களா? சோர்ந்து போகாதீங்க. வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைங்க, நான் உனக்கு சொல்லுகிறேன், உன் சிறுமையிலிருந்து உன்னை மாற்றவே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். சிறுமையை மாற்றுகிற கர்த்தர் உண்டு என்ற நல்ல சுவிசேஷத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உன் சிறுமைகள் மாறும். இந்த காலவேளை சொல்ல, உன் சிறுமைகள் மாறும். நீ எந்த சிறுமையில இருந்தாலும் சரி, தேவ பிள்ளையே, அது கடன் பிரச்சனையா, தரித்திரமா, உன் சிறுமை மாறும். சுகமாக்க முடியாத வியாதியில சிக்குண்டு போனாயோ, சிறுமைப்பட்டு போனாயோ, மற்றவர்களை பார்க்கும்போது நீ சிறுமையில் இருக்கிறாயோ, நான் சொல்லுகிறேன், உன் சிறுமையை மாற்றுகிற கர்த்தர் உண்டு. உன் சிறுமைகள் மாறும் என்று சொல்லுகிறேன். மிகவும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, அற்பமா எண்ணப்பட்ட நிலைமையில இருக்கிறாயோ, உன் சிறுமையை மாற்றி கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் கொண்டு வருவார். உன் சிறுமைகள் மாறும் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயாவா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த இடத்துல வருகிற முக்கியமான ஒன்று என்ன? அவள் சிறுமை மாறுவதற்கு வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் அந்த வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 11ஆம் வசனம், முதல் அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அல்லேலூயா. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசித்து பாருங்க. அங்கே லேமுவேலின் தாயாகி அந்த சகோதரி சொல்லுகிறாள், என் பொருத்தனையின் குமாரனே என்று சொல்லுவாள். அப்ப நான் சொல்றேன், ஆண்டோடைய பிள்ளைகள் சில காரியங்கள்ல பொருத்தனை பண்ணுங்க. அன்னாலை போல சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? சில சிறுமையில கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? தேவனுக்கு முன்னால சில பொருத்தனைகளை பண்ணுங்கள். பொருத்தனை. சங்கீதம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க சங்கீதத்தில் வாசிங்கன்னா அங்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. 96ஆம் சங்கீதமா 96, அதை விடுங்க, நான் அதை குறிக்கலனா
அந்த சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஆண்டுடைய பிள்ளைகள் நீங்க ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க? பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பொருத்தனைகளை செய்யும் போது ஆண்டவர் அந்த பொருத்தனைகளை கேட்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் பொருத்தனைகளை கேட்கிறவர். நீங்க சில நேரங்கள் சிறுமையில் இருக்கிற அந்த சூழ்நிலைமையில ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணுங்க. யாக்கோபு தன் சகோதரன் பகைக்கப்பட்டு தன் தகப்பன் குடும்பத்திலிருந்து மாமன் வீட்டுக்கு ஓடி போகிறான். லாபான் வீட்டுக்கு ஓடி போகிறான். கோலும் கையுமாக போகிறான். பாருங்க, ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் குடும்பத்தில் பிறந்தவன் ஐஸ்வர்யத்தை விட்டு ஓடுகிறான். அப்படி ஓடுகிற நாட்களில் அவன் லூஸ் என்கிறதான ஒரு இடத்துல இரவு படுத்திருக்கிறான். படுத்திருக்கும் போது அவனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. ஒரு சொப்பனத்தில் அவன் பார்க்க ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியில தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவருமாய் கண்டான். அதனுடைய ஏணின் உச்சியில தேவனாகிய கர்த்தர் நின்று யாக்கோபோடு பேசுவதாக அவன் சொப்பனத்தை கண்டான். காலையில் எழும்பி இந்த இடம் கர்த்தருடைய வாசஸ்தலமாக இருக்கிறது என்று அவன் தலைக்கு வைத்திருந்த கல்லை எடுத்து அவன் நிறுத்தி அதில் எண்ணெயை வார்த்து ஒரு பொருத்தனை பண்ணினான். ஆண்டவரே, நான் போகிற இடத்துல எனக்கு உண்ண உணவும் உடையும் தந்து என்னை பாதுகாத்து என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவீரானால், சுகமாய் திரும்பி வர பண்ணுவீரானால். அவன் பொருத்தனை பண்ணும் போதெல்லாம் எனக்கு இவ்வளோ ஐஸ்வர்யம் வரும்னு அவன் நினைக்கவே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் என்னுடைய மாமன் வீட்டுக்கு நான் போகிறேன். அது நான் அவனை பார்த்ததே கிடையாது. அவனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு தெரியாது. அவன் என்ன செய்யறான்னு தெரியாது. அவன் மாமன் வீட்டுக்கு நான் போகிறேன். நான் போகிற இடத்துல என்னை நீர் பாதுகாத்து எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து அவன் தகப்பன் வீட்டுக்கு சுகமாய் திரும்பி வர பண்ணுவீரானால் இந்த கல் உமக்கு ஆலயமாகும். அல்லேலூயா. நீர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசமபாகத்தை தருவேன் என்று அங்கே ஒரு பொருத்தனை பண்ணினான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பொருத்தனையை கேட்டார். அவன் ஆசீர்வாதமாய் திரும்பினான். ஆமென். தேவ சமூகத்தில் ஆண்டுடைய பிள்ளைகள் சில பொருத்தனைகளை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அதிகாலை எழும்பி ஒவ்வொரு நாளும் நான் ஜெபம் பண்ணுவேன். பொருத்தனை பண்ணுங்க. இந்த வருஷத்துல நான் வேதத்தை வாசித்து முடிப்பேன். பொருத்தனை பண்ணுங்க. ஒவ்வொரு உபவாச கூட்டத்தை நான் தவற மாட்டேன். ஆண்டவரே, எனக்கு வாய்ப்பு இருக்கிறது. உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அநேக மக்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் அதை தவற விட மாட்டேன். பொருத்தனை பண்ணுங்க. அந்த பொருத்தனைக்கு ஒரு பலன் உண்டு. அல்லேலூயாவா. ஆனால் சில நேரங்களில் பொருத்தனையை நிறைவேற்ற முடியாதபடி என்ன வரும்? சில போராட்டங்கள் வரலாம். ஆனால் அதில் உண்மையா இருங்க. அதை பிரயாசப்பட்டத பொருத்தனைகளை நிறைவேற்றுங்க. கர்த்தர் அந்த பொருத்தனை கேட்டவர் உங்களுக்கு அந்த சிறுமையை மாற்றிய ஆசீர்வாதங்களை தருவாராக. ஆமென். இங்கே அன்னாள் பொருத்தனை பண்ணினாள். வேதம் சொல்லுகிறது, அந்த நாள் முதற்கொண்டு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். அன்னாளை கடாட்சித்தார். அவளுக்கு ஒரு குமாரனை ஆண்டவர் கொடுத்தார். அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டு தேவ சமூகத்தில் கொண்டு வந்த பிள்ளையை விட்டாள். அதற்கு பதிலாக கர்த்தர் 5 பிள்ளைகளை தந்தார். அல்லேலூயாவா. 5 பிள்ளைகளை கொடுத்தார். நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கென்று ஒரு பிள்ளையை நம்ம பொருத்தனை பண்ணி ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் 5 ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென். பொருத்தனைகளை பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். கடைசியாக ஒரே ஒரு வசனம் வாசித்து முடித்து விடலாம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசித்து எல்லா பிள்ளைகளும் எழுப்பி நிற்போம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததுனால எங்களுக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டவர்களுக்கு கிறிஸ்து வந்ததுனால நமக்கு ஆறுதல் செய்தார். இல்லையா சொல்லுங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு எத்தனை சிறுமைகள் இயேசு வந்த காலத்தில் இருந்துச்சு தெரியுமா? மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல 12 வருடம் பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அவள் சிறுமை தானே. 12 வருடம் அவள் பாடு, இரத்த போக்கு, உதிரப்போக்கு, 12 வருஷம். எத்தனை சிறுமைப்பட்டிருப்பாள். குஷ்ட ரோகிகள், நடக்க முடியாத சப்பானிகள், கண் தெரியாத குருடர்கள், எத்தனை சிறுமைப்பட்ட மக்கள். அத்தனை பேருக்கும் அந்த சிறுமைப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் இயேசு ஆறுதலாக இருந்தார். அவர்களை குணமாக்கினார். அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தார். மரித்த பிள்ளைகளை உயிரோடு எழுப்பி ஆறுதல் செய்தார்.
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும், சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் உங்களுக்கு ஆறுதல் செய்வாராக. அல்லேலூயாவா. அன்றைக்கு அன்னாளுக்கு ஒரு குழந்தையை தந்து ஆறுதல் செய்தார். உங்களுக்கும் ஆண்டவர் தந்து உங்களுக்கு ஆறுதல் செய்வாராக. கடனை அடைத்து உங்களுக்கு ஆறுதல் செய்வாராக. உங்கள் கணவன்மார்களை ரட்சித்து உங்களுக்கு ஆறுதல் செய்வாராக. கெட்டுப்போன பிள்ளைகளை மனம் திரும்ப பண்ணி கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்வாராக. வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கி உங்களுக்கு ஆறுதல் செய்வாராக. கடனை அடைப்பதற்கு உதவி செய்து உங்களுக்கு ஆறுதல் செய்வாராக. ஏதாவது ஒரு வழியில் சிறுமைப்பட்ட உங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எழும்பி நிற்போமா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கி செல்லுங்க எங்களை ஏந்தி செல்லுங்க, தாங்கி செல்லுங்க எங்களை ஏந்தி செல்லுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள். எல்லாரும் சொல்லுங்க. ஆக்ஷன், ஆக்ஷன் இல்ல, வாயை திறந்து. கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க. சத்தமா நடக்க முடியல டாடி. உண்மையா? ஓ சிறுமைப்பட்ட ஜனமே எல்லாரும் சொல்லுவோம், எங்களை தாங்கி செல்லுங்க, எங்களை ஏந்தி செல்லுங்க, தாங்கி செல்லுங்க எங்களை. நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கி செல்லுங்க எங்களை ஏந்தி செல்லுங்க, தாங்கி செல்லுங்க எங்களை ஏந்தி கொள்ளுங்க. அல்லேலூயா. இவ்வளோ உண்மையா நான் ஓடிட்டேன். விசுவாசத்தில் உண்மையா இருந்தேன், பக்தியில உண்மையா இருந்தேன். நான் உமக்கு துரோகம் பண்ணல. டெய்லி நான் எழுப்பி ஜோம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், ஆராதனையை நான் விட்டதில்லை, உபவாச கூட்டத்தை விட்டதில்லை ஆண்டவரே. ஆனா எனக்கு ஒரு நன்மை இல்லை ஆண்டவரே. மற்றவர்கள் எல்லாரும் எங்களை தூசிக்கிற மாதிரி இருக்குது. போதும் ஆண்டவரே, இந்த அவமானத்தை எல்லாம் என்னால் கேட்க முடியல, என்னால் இதுக்கு மேலே ஓட முடியாது, என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்றீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எலியாவின் தேவன் நம்முடைய தேவன், இஸ்ரவேல் மக்களை நடத்தின தேவன் நம்முடைய தேவன். அவர் ஒருபோது நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மை மறந்து விடுகிறவர் அல்ல. என் அன்பு பிள்ளையே, இந்த காலவில் நான் உனக்கு சொல்லுகிறேன், உன்னை கரங்களில் ஏந்தி உன்னை சுமந்து கொண்டு போகிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு, தோளில் சுமக்கிற ஒரு தகப்பன் உண்டு. சோர்ந்து போகாதே. எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே இங்கே உனக்கு என்ன வேலை? எழும்பு, உனக்காக அப்பத்தையும் தண்ணீரையும் வைத்திருக்கிறேன், புசி குடி, எழும்பு. அதற்காக நான் தேவனுடைய பிள்ளையை நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ மறுபடியும் ஓட வேண்டுமா? உனக்கு குறிக்கப்பட்ட லக்கு வரைக்கும் நீ ஓடணும். கர்த்தர் உனக்கு நியமித்திருக்கிற அந்த லக்கு வரைக்கும் நீ ஓடணும். நீ ஓடி முடிக்க வேண்டுமா? நான் உனக்கு பலன் தேவை. அந்த பலனை கொடுக்கிற ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய ஆலயம் மட்டுமே. இங்கே உனக்கு கர்த்தர் அப்பத்தை உனக்கு ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். அப்பத்தை உனக்கு சுட சுட அப்பத்தை வைத்திருக்கிறார். நீ ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் தம்முடைய மன்னாவை உனக்கு தருகிறார், தம்முடைய வார்த்தையை பிட்டு உனக்கு தருகிறார். அதுவே நம்முடைய பலன், அதுவே நம்முடைய பலன்.
எரேமியா சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே நான் அதை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தை தான் எனக்கு பலன் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் ஜீவ தண்ணீர் தான் எனக்கு பலன். தொடர்ந்து ஓடுவேன். அல்லேலூயா. தொடர்ந்து ஓடுவேன். ஆமென். கர்த்தர் என்னை அழைத்த பரம அழைப்புக்கு நேராய் நான் தொடர்ந்து ஓடுவேன். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அழைத்த பரம அழைப்புக்கு நேராய் நான் ஓடுவேன். ஆண்டவரே ஓடுவேன். நீர் என்னை ஓட பண்ணுவீர் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் நடக்க முடியல என்றால் என்னை தாங்குகிறவர் கர்த்தர், என்னை சுமக்கிறவர் கர்த்தர் ஆண்டவரே. ஓ ஜீசஸ். ஆமென். ஒரே ஒரு சரணம் எல்லாரும் பாடி, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி ஓடுவேன் என்று கரங்களை தட்டி நம்ம எல்லாரும் பாடுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்கு எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரம அழைப்பின் தந்தைய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் தந்தைய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நல்ல சத்தமா கரங்களை தட்டி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் மறுபடியும் எழுந்து ஓடுவேன். நான் மறுபடியும் எழுந்து ஓடுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சிறுமைப்பட்ட தேவ மகனே, சிறுமைப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, ஒடுங்கி போகாதே, உட்கார்ந்து விடாதே, எழும்பு, மறுபடியும் எழும்பு. கர்த்தர் உன்னை ஓட பண்ணுவார். உன் சிறுமைகள் மாறும், உன் சிறுமைகள் மாறும், உன் குறைவுகள் மாறும். நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை பலுக பண்ணினார். கரங்களை தட்டி எல்லாரும், நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் என்னை பலுக பண்ணினார், என்னை ஆசீர்வதித்தார், என்னை பெருகச் செய்தார். அற்புதம் நடந்தது. கற்பத்தின் கனியை கர்த்தர் தந்தார். என் வாழ்க்கை மலர்ந்தது. என் சிறுமையை மாற்றினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து இன்றைக்கு நீர் உம்முடைய வார்த்தையினாலே நீர் பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. எரேமியா தீர்க்கதரிசி புலம்பினது போல, ஐயோ நான் சிறுமையை கண்ட புருஷன், நான் என் குடும்பத்தில் சிறுமையை கண்ட ஒரு மனுஷன் நான் என்று யாரெல்லாம் புலம்பினார்களோ, இன்று அவருடைய கண்கள் காண அவருடைய சிறுமைகளை மாற்றி மறுபடியும் ஆண்டவரை கீழே வேர் பற்றி மறுபடியும் மேலே அவர்கள் கனிகளை கொடுக்கிற காலம் வந்து அவரை ஆசீர்வதிக்கிற காலம் வந்தது என்று நான் சொல்லுகிறேன். இதுவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற காலம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்கள் சிறுமைகளை மாற்றினேன், உன் சிறுமைகளை மாற்றினேன். உன் வெட்கத்திற்கு பதிலாக உனக்கு இரண்டத்தனையான பலன் வந்தது.
உன் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோப்பா. நம்முடைய பிள்ளைகள் செலுத்தின எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்ததை ஆசீர்வதித்து நூறத்தனையாய் பிள்ளைகளுக்கு திரும்ப தாரும். மறுபடியும் மாலையில் நடக்கிற அந்த பைபிள் ஸ்டடிக்கு ஆர்வத்தோடு வரும்படி உதவி செய்யுங்க. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே தருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தங்களோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.